ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. வெற்றி திரையரங்கம் அஃபிஷியலாகவே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 3 வாரம் முழுசாக முடியல. அதற்குள்ளாரே கூலி திரைப்படம் எங்கள் தேட்டரில் பிளாக் பஸ்டர் கேட்டகரிக்கு வந்தாச்சு. ஃபுட்ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 டிக்கெட்டுக்கு மேலே விற்று தீர்ந்துருக்கு அப்படின்றத அஃபிஷியலாகவே அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இந்த படம் ஆல்ரெடி சூப்பர் ஹிட் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. 25,000 டிக்கெட்டுக்கு மேலே விற்று தீர்ந்துருக்கு. இன்னும் 15,000 டிக்கெட் வந்துனாக்கா இது வந்து பிளாக் பஸ்டர் கேட்டகரிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இன்னும் 3 வாரம் முழுசாக கம்ப்ளீட் ஆகலை எங்கள் தேட்டரில். ஸோ அதுக்குள்ளே 40,000 டிக்கெட்டு விற்று தீர்ந்து இது பிளாக் பஸ்டர் ஸ்டேட்டஸுக்கு வந்தாச்சு இந்த படம் அப்படின்றது தான் விஷயம். ஏன் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு படம் ஒரு திரையரங்கில் 40,000 டிக்கெட் வாங்கி பிளாக் பஸ்டர் ஸ்டேட்டஸ் வருதுனாக்கா இதெல்லாம் மற்ற நடிகருக்கு தண்ணி குடிச்சா கூட கிடைக்காது அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் நான் சும்மாவா அப்படின்ற மாதிரி ரோஹிணி சினிமாஸ் அவங்க அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா எங்கள் தேட்டரில் 25வது நாளில் சிறப்பாக சிறப்பமாக தலைவர் டாமினன்ஸோட ஒரு பியூர் மாதம் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் எங்கள் தேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ செப்டம்பர் 7ஆம் தேதி அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு அங்கே 25வது நாள் சிறப்பான ஒரு கொண்டாட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ரோஹிணி சினிமாஸுக்கு சென்னையில் இருக்கிறவங்கலாம் கிளம்பி போயிடுங்க. தரமான சம்பவம் அன்றைக்கி இருக்குது. குட்டி சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாரி தகவல் வருது. அங்கே போகிறவங்களுக்கு செம ட்ரீட்டாக இருக்கும். அடுத்தது ஃபைனலான அப்டேட் வரும். ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் ஒரு முக்கியமான யூடியூபர் பற்றினாக்கா ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேமஸானவங்க. ஸோ ஒரு கப்புள்ஸ்னு கூட சொல்லலாம். சதீஷ் தீபா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கப்புள்ஸ் தான் அவங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நல்லா ஃபேமஸானவங்க. யூடியூப்பில் அவங்களோட வீடியோஸ்லாம் செம காமெடியாக நல்லா ஃபன்னாக கொண்டு போவாங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னாக்கா தீபான்றவங்க ரஜினி சார் கூட வந்து ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் ஒரு சின்ன கேமியோ ரோல் மாரி வந்துட்டு போகிறாங்களாம். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குட்டி அப்டேட்ஸும் இப்போ நமக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.